ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலையன்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்த காலையில் அது மட்டும் இல்லாமல் மத்தியான எக்ஸாமுக்குள்ள கொஸ்டின் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இப்படிலாம் பண்ணி அதிக மார்க்ஸ் எடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அலையன்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரியர் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. காலையில் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 2 செமஸ்டர் 2க்கும் மத்தியானம் வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் செமஸ்டர் 1க்கு வந்து இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ காலையில் எக்ஸாம் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கமெண்ட் டேப்ல ஓட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இன்னும் ஓட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக கிளிக் பண்ணி நீங்களும் ஓட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. காலையில் ஷிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 2 வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் பாஸ் ஆகிடலாம், ஈஸியாக வந்து பாஸ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மத்தியான எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் செமஸ்டர் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கொஸ்டின் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. ஸோ ஃபீல் பண்ணாமல் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக வந்து மேக்ஸ் பொறுத்தவரை ஸ்டெப் மார்க்ஸ் வரும். நீங்கள் பார்த்துட்டு போனால் கான்செப்ட் வச்சு செஞ்சிருந்தீங்கனால மேக்ஸிமம் அதிக மார்க்ஸ் வந்துடும். ஸோ அதனால் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்சாலும் வந்து ஸ்டெப் வைஸாக கொண்டு போயிருந்தீங்கனாலே உங்களுக்கு பாஸ் ஆகிடலாம். ஸோ பாஸ் ஆக முடியாது அப்படின்னு நினச்சிட்டீங்கன்னா பாஸ் ஆகிடலாம். யாரும் வந்து கவலைப்படாதீங்க. முடிஞ்சளவு நீங்கள் வந்து ஓரளவு கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னாலே ஸ்டெப் வைஸாக உங்களுக்கு மார்க் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண பாருங்க. இப்போதைக்கு கொஞ்சம் உங்களுக்கு மைண்ட் அப்படி இருக்குன்னா நாளையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் பாஸ் ஆயிருவீங்க. ஸோ நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நல்லா பண்ணுங்க. இப்போ வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். கான்ஃபிடென்ட் அட்டன் பண்ணுங்க. போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு பிளானிங் வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த கொஸ்டின் இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து டைமிங் வந்து கரெக்டாக மிஸ் ஆகுது, ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் அந்த டைமிங்கை வந்து கரெக்டாக கீப் அப் பண்ணுங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக எல்லா யூனிட்லேயுமே வந்து எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு சில டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண முடியல அப்படின்னா அந்த டாபிக் பற்றி கொஞ்சம் கண்டென்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சப்போஸ் நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரப்போது, ஒரு சில டைம் ட்விஸ்டாக கேட்குறப்போ நீங்கள் இந்த ஒமிட் பண்ண கொஸ்டின் வரலாம். அதனால நீங்கள் அந்த கண்டென்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் வச்சு நீங்கள் கரெக்டான ஆன்சர் கொடுப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ படித்தது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலையிலே வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து படித்த எல்லா கொஸ்டினுமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டினை கூட ஒமிட் பண்ணிடுறாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கொஸ்டினில் வந்ததுக்கப்புறம் பாதியில் மறந்து போனதுக்கப்புறம் சரி ரிவைஸ் பண்ணிடலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதனால தான் ஒரு பிளானிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பிளானிங்ல எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு கொஸ்டினை இதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே வந்து ஒரு தாட் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 2 கொஸ்டினுமே தெரியும், 11A தெரியும், பியும் தெரியும்னா ஒரு கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணுங்க. கன்ஃபார்மாக கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்ச ஒரு கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணுங்க. 2 கொஸ்டினுமே அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ அதனால முடிஞ்சளவு வந்து ஒரு கொஸ்டினை மட்டும் கான்ஃபிடென்ட்டாக கரெக்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க. ரெண்டையுமே வந்து பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க டைமை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்க. 3 மணி நேரம் இருக்கு அப்படின்னா அந்த 3 மணி நேரம் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண பாருங்க. சப்போஸ் 2.25 மணி நேரம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா பேப்பரை ரீசெக்அப் பண்ணுங்க. ரீசெக்அப் பண்றப்போ வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியலாம். ஸோ அனெக்சர்ல வந்து கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் உங்களோட சப்ஜெக்ட் கூட ரொம்ப ரொம்ப மெயின். அது கரெக்டாக வந்து போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு கொஸ்டினை வந்து இப்போ ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு சில டைம் ரீசெக்அப் பண்ணுவீங்க. பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி அனெக்சர்ல வந்து எந்த கொஸ்டின் வந்து டிக் அடிச்சிருக்கும் அப்படிங்கிற பார்க்குறப்போ கொஸ்டின் பேப்பர் வச்சு செக் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்கினப்போ 11A அட்டன் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அப்போ சப்போஸ் நீங்கள் எழுதுறப்போ வந்து 11B அட்டன் பண்ணி வச்சிருப்பீங்க. அதனால நீங்கள் வந்து அனெக்சர்ல டிக் அடிச்சிருக்கிறது வந்து நீங்கள் வந்து இதை தான் நம்ம எழுதிருக்கோம் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணாத செக் பண்ணாம, ஸோ கொஸ்டின் பேப்பர் வச்சு செக் பண்ணாம உள்ள பேப்பர்ல என்ன எழுதிருக்கீங்களோ அதை ஒருக்க பார்த்துட்டு கரெக்டாக டிக் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சில டைம் சின்னதாக கேர்லெஸ் பண்ற மிஸ்டேக் தான் நம்மளுக்கு அந்த கொஸ்டின் மார்க்கே கிடைக்காம போயிடும். ஸோ கஷ்டப்பட்டு எழுதியிருப்போம். ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் தியரி கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்து மெயினான ஹெட்டிங் போட்டு நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க. ஸோ பேராகிராஃப் இருக்கு அப்படின்னா அதை பாயிண்ட்ஸ் போட்டு அதை ஸ்டாராக பாயிண்ட்ஸ் போட்டு நல்லா நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் கொடுங்க. பிளாக் கலர் எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணுங்க. தப்பான கொஸ்டின் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. பிளாக் கலர் வந்து மெயினாக வந்து எங்கே கொடுக்கணுமோ அங்கே மட்டும் கொடுங்க. கன்ஃபார்மாக எனக்கு இந்த கொஸ்டின் தப்பு அப்படின்னு தெரிஞ்சா அந்த கொஸ்டின்ல பிளாக் யூஸ் பண்ணாதீங்க. கீவேர்டு எதுவும் கரெக்டாக இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டின்ல கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு கொஸ்டினுக்கும் வந்து கீவேர்டு வந்து பார்ப்பாங்க. அதனால அந்த கீவேர்டு வந்து பிளாக் கலர்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் இது வந்து கரெக்டான கீவேர்டு அப்படின்னா அந்த இடத்துல பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம எப்பயுமே சொல்றதுதான். சர்க்யூட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்க்யூட்ஸை கிளியரா போடுங்க. ஈக்குவேஷன் வந்தாலும் சரி அந்த ஈக்குவேஷனை கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வரப்போ யூனிட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணி போடுங்க. ஸோ எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்க. ஈஸியாக தான் வரும். கண்டிப்பாக வந்து நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் தான் வரும். எல்லா கொஸ்டினும் ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. அனெக்சர்ல எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடுறாங்க. பிளாக் கலர் எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணுங்க. டயக்ராம்ஸ் எது வருதுன்னா அந்த டயக்ராம்ஸை கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணுங்க. ஸோ ஈக்குவேஷன் சர்க்யூட் எங்கே வருதுன்னா அதே வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணி நல்லா பண்ணுங்க. கொஸ்டின் ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா எக்ஸாமும் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.